ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். இப்போ நாம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிட்டு பார்க்க போறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுத்துக்குமே சூட்டபிளான லேண்ட் தான் பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயோ அல்லது கொடைக்கானல், தென்காசி இந்த மாதிரி ஏரியால கிடையாதுங்க. ஒசூரை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், நல்ல பிளசண்டா இருக்கும். ஸோ இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டையில இருக்குங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கர் வருது. இந்த 1.5 ஏக்கர்ல உங்களுக்கு கிணறு, தொட்டி, தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் மற்றும் இதர மரங்கள் இந்த 1.5 ஏக்கர்ல வந்துடுதுங்க. நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,00,000. ஸோ அதுக்கான ரொம்ப நல்ல வர்த்தான லேண்டா தாங்க உங்களுக்கு இருக்கும். ரெட் சாயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள். இந்த பிட்டுக்கான முழு விவரங்களை பெறுவதற்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிட்டு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கருங்க. 4.5 ஏக்கர்ஸ். நீங்க 5 ஏக்கர்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி பிட்டு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு நாய் வளர்க்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த பிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையான மரங்கள் இருக்கு. பல சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஸோ இந்த 4.5 ஏக்கர் பிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க. அப்படின்றத தாண்டி நிறைய விதமான பயன்கள் நீங்க இந்த பிட்டை வாங்குறது மூலமா உங்களுக்கு கிடைக்குங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ், அதுக்கான ஷெட்டு, கிணறு, போரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் ரூம் எல்லாமே இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ரீ சர்வீஸ் ரூமுங்க. இந்த ஷெட்லயே நீங்க பார்க்கலாம் சுத்தி எவ்வளவு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அடுத்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த செட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான கிணறு தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் சூப்பரான கிணறுன்னு சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் நினைக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா போர்ல இருந்து எடுத்து இந்த கிணத்துக்கு பாய்ச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இது ஊத்து தண்ணி. காரணம் பக்கத்துல ஏரியும் குளங்களும் அதே நேரத்துல ஓடையும் ஓடுறதுனால இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அத்தி மரங்க. நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய மரமா நம்ம ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. நல்ல பழங்கள் அள்ளி தரக்கூடிய, நல்ல புரோட்டீன், நல்ல சத்து இருக்கிற பழங்கள் தரக்கூடிய அத்தி மரத்தை தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷெட்டுங்க. ஸோ 2 ரூம் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த ரூமுக்கும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்கு. ஸோ இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியம் சைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த தென்னை மரங்களும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி நல்லா வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு விளைச்சல் தரும். ஸோ இந்த நிலத்தை பற்றி முழு விவரங்கள் பெறுறதுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 17 ஏக்கரா வருங்க. இப்ப நாம பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நிலத்தை அட்டாச்சா இருக்கிற ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பஞ்சாயத்து அப்ரூவல் ரோடு தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 அடி ரோடு கிடைக்கும். பிரசண்டா பாத்தீங்கன்னா 15 அடி ரோடு இருக்குங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த லேண்ட் எல்லாம் என்னடா எம்டியா இருக்குது, எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பின்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் தெரியுதுங்களா? ஸோ இந்த நிலத்துக்கு அட்டாச் ஆன மரங்கள் தான் அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாவே கிடைக்கும் சொல்லலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள், விவசாயம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது நான் உங்களுக்கு பின்னாடி ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த நிலத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத.
இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் போற கல்லை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே ரொம்ப வித்தியாசமா வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த வீடை பாக்குறதுக்கே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு இருக்கு. அது நான் பின்னாடி வர வீடியோல நான் வந்து காட்டுறேன். ரொம்பவே ஒரு அழகான பிளசண்டான எப்படி சொல்றது கிளைமேட் இருக்கிற ஒரு ஏரியாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இந்த நிலத்துல கிடைக்கிற டீட்டெயில்ஸ் 1 by 1 நான் சொல்றேன். முதல்ல உங்களுக்கு இந்த நிலத்துல இருக்கிற இந்த வீடை வந்து காமிச்சிடுறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த வீடு. ஒரு பழங்காலத்து வீடு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா வந்து வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீடு, அப்புறம் ஒரு 80 தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ், போரு, இது எல்லாமே வந்து நம்ம நிலத்துல வந்துருங்க. டோட்டலா வந்து 17 ஏக்கரா இருக்கு. ஸோ இந்த நிலத்தினுடைய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபென்ஸ்டு ஒரு தென்னந்தோப்பை தான் நம்ம பார்க்க போறோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கரா வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகலூர் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிலம் வந்துருங்க. உங்களுக்கு ரோடு பக்கம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஆகட்டும், ஒரு ஸ்கூலுக்கு ஆகட்டும், இல்லை அக்ரிகல்ச்சருக்கு ஆகட்டும், நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீங்க எந்த விதமான பர்பஸ் யூஸ் பண்ணாலும் இந்த நிலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான பிட்டுங்க. ஏற்கனவே இந்த தென்னை மரம் தோப்புன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துல இருக்குங்க. டோட்டலா வந்து 10 ஏக்கராங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போட்டா, அதுக்கப்புறம் வேற வேற பல மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வீஸ், போரு, சின்னதா செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துல வந்துடும். ஸோ இந்த விட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லர் கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பர் ஏக்கருங்க. நான் நெகோஷியபிள், அதாவது நெகோஷியபிள் கிடையாது. ஸோ இந்த விட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்த வாட்டி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது நம்ம பூமி சேனல். பாய் கைஸ், see you.